1974 வேலை நிறுத்தத்துக்கு முன்பே அதற்கு அச்சாரம் போட்டவர்கள் ஆல் இந்தியா லோக்கல் ரன்னிங் ஸ்டாஃப். அவர்களது 12 நாள் போராட்டம், அதை ஒட்டி ரயில்வே அமைச்சரே நேரடியாக ஏஎல்ஆர்எஸ்ஏ தலைவர் சபாபதியுடன் போட்ட ஒப்பந்தங்கள், அதை அமல்படுத்த மறுத்த ரயில்வே நிர்வாகம், ரயில்வே போர்டினுடைய அதிகாரிகள், அதற்கு அன்று துணையாக இருந்த பெடரேஷன் தலைமைகள், இது அத்தனையும் சேர்ந்து அதனுடைய அச்சாரத்தின் விளைவாக தான் லோக்கல் ரன்னிங் ஸ்டாஃப் உடைய போராட்டத்தின் விளைவு, 73 நடைபெற்ற அந்த போராட்டத்தின் விளைவு. அதன் காரணமாக தான் அதை அனைத்தும் அந்த வீரியத்தை எல்லாம் சேர்த்துதான் 74 நடைபெற்ற வேலை நிறுத்தம். எண்ணற்ற கொடுமைகள், அடக்குமுறைகள், கேஷுவல் லேபர்கள் 14,000க்கு மேற்பட்டவர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 18,000க்கு மேற்பட்ட நிரந்தர ஊழியர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார்கள். ரயில்வே காலையில கரண்ட கட் பண்ணா, தண்ணியை கட் பண்ணா, பெண்களை போய் மிரட்டினா, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை டார்ச்சர் பண்ணா, மிலிட்டரியை இறக்குனாங்க, நேவியை இறக்குனாங்க, டெரிட்டோரியல் ஆர்மியை இறக்குனாங்க. அத்தனை அடக்குமுறைகளும் 1974 ஸ்ட்ரைக்ல எதிர்த்து நின்று தொழிலாளர்கள் பிரம்மாண்டமான வேலை நிறுத்தத்தை ரயில்வே தொழிலாளர்கள் சாதித்தார்கள். ஒரு யூனியன் இல்ல, ஒரே ஒரு யூனியன் இல்ல, ஒரே ஒரு தலைவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மட்டுமல்ல, ரயில்வேல அன்னைக்கு இருந்த 110 சங்கங்கள். நான் வேலைக்கு வரும்போது இங்க ஃபுட்டர் யூனியன் இருந்தது, நான் வேலைக்கு வரும்போது இங்க கார்பெண்டர் அசோசியேஷன் இருந்தது, வெல்டர் அசோசியேஷன் இருந்தது, கேட்டகிரி வாரியாக அசோசியேஷன்கள் இருந்த இடம்தான் ஒர்க் ஷாப்கள். 110 ரயில்வே அசோசியேஷன்களையும் யூனியன்களையும் ஒன்றிணைத்துதான் 1974 ஸ்ட்ரைக் என்பது பிரம்மாண்டமாக நடைபெற்றது. தோல்வியாக இந்திரா காந்தி அரசாங்கத்தினுடைய அடக்குமுறையினால் தோல்வியாக அது கருதப்பட்டாலும் அதனை வெற்றிகரமாக சரண் சிங் அவர்கள் பிரதமராக வரக்கூடிய நேரத்திலே இடதுசாரி கட்சி தலைவர்களுடைய நிர்பந்தத்தின் காரணமாக போனஸை அறிவித்து கையெழுத்து போடக்கூடிய நிலை என்பது மாறியது. அந்த வேலைநிறுத்தம் என்பது பிரம்மாண்டமான வரலாற்று சிறப்புமிக்க வேலைநிறுத்தம் என்பது அதை விட மோசமான நிலைமையில இன்னைக்கு ரயில்வே துறையில இருக்கும். என்பிஎஸ் இதே காங்கிரஸ் மாநிலங்கள்ல தேர்தல் நிற்கும் போது என்பிஎஸ் ரத்து பண்றோம் சொன்னாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன், இந்த லோக்சபா எலெக்ஷன்ல என்பிஎஸ் ரத்து பண்றோம்னு காங்கிரஸ் உடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல அவங்க அறிவிக்கல. பிஜேபி போய் காங்கிரஸ் வந்தாலும் அல்லது பிஜேபியை தொடர்ந்தாலும் ரயில்வே தொழிலாளி கோரிக்கைக்காக நாம போராடி தான் தீர்ணுமே தவிர வேற வழி என்பது கிடையாது. இல்லைன்னா அழிக்க முடியாது என்பிஎஸ். நிலைமை என்ன? கேரேஜ்ல எல்லாம் அவுட் சோர்சிங். சிஎன் கோச் அவுட் சோர்சிங், 4 கோச் கொடுக்கணும். யாரு? அவுட் சோர்ஸ்ல. எவ்வளவு கொடுக்குறான் கான்ட்ராக்டர்? 2 கோச் தான். மிச்ச 2 கோச் யார் செய்யறா? நம்ம தொழிலாளி செய்யறான். அவுட் சோர்ஸ் கொடுத்த பிறகு மெட்டீரியலை சப்ளை பண்ண இங்க முடியல. என்ன ஒர்க் எல்லாம் கான்ட்ராக்ட் விடுறானோ அந்த ஒர்க்குக்கான புது மெட்டீரியல் கொடுக்க முடியாம யார் செய்யறா வேலையை? கான்ட்ராக்ட் விட்ட வேலையை, அவுட் சோர்ஸ் விட்ட வேலையை ரயில்வே தொழிலாளி செய்யற மோசமான நிலைமை. லோக்கோல டாய்லெட், கோச்சினுடைய டாய்லெட்ஸ், லேவட்டரி, கிட்டத்தட்ட 100 லேவட்டரி டோர், 100 லேவட்டரி அவுட் சோர்ஸ். கோச் ஃபிட்டிங் வர்க் அவுட் சோர்ஸ். வேலை முழுக்க அவுட் சோர்ஸ்க்கு. ஆனா அவுட் சோர்ஸ்க்கு கொடுத்த பிறகும் அந்த வேலையை கான்ட்ராக்டர்களால் செய்து கொடுக்க இயலவில்லை. ஒண்ணு மெட்டீரியல் இல்ல, அல்லது மேன் பவர் ஷார்டேஜ். கான்ட்ராக்டருக்கு மேன் பவர் ஷார்டேஜ். இன்னைக்கு வர ஒருத்தர் நாளைக்கு வேலைக்கு வரல கான்ட்ராக்ட்ல. அவன் வேலையை கத்து கொடுக்கணும். அது வேலைக்கு வந்து 10 நாள் சேர்றா, 10 நாள் வீட்டுக்கு போறான். இதான் நிலவரம். இப்ப கான்ட்ராக்ட் விட்ட பிறகும் ரயில்வே ஒர்க்கரை செய்யக்கூடிய கேவலமான நிலைமை இருக்கு. எப்படி மாத்துறது? இன்னைக்கு காலையில ஒரு நோட்டீஸ் கேரளத்துல கொடுத்தாங்களான்னு தெரியல. நோட்டீஸ்ல அத்தனை இந்திக்காரங்களுக்கும், அத்தனை இந்தி பேசக்கூடிய அத்தனை பேருக்கும் நாங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துறோம் போட்டிருக்காங்க. 4 பக்கம் நோட்டீஸ், 4 பக்கம் நோட்டீஸுங்க. அத்தனை பேருக்கும் டிரான்ஸ்ஃபர். என்ஓசிய
6 மாசத்துல இருந்து டிரான்ஸ்ஃபர் என்ஓசி 6 மாசத்துல இருந்து 1 வருஷமா மாத்திட்டோம். என்ஓசியை 1 வருஷம் வேணாம், நீ 2 வருஷமா ஆக்கினா கூட சரி. என்ஓசியை நீடித்து என்ன லாபம்? என்ஓசியை நீடிக்கல லாபம், ரிலீவ் ஆக முடியாது. 30,000 பேர் இருக்காங்க. இந்த 30,000 பேர் ரிலீவ் பண்ணி அனுப்பணும். அவன் ஆர்டர் போடுறான், என்ஓசி கிடைக்குது. ஆனா 1:1 ரிலீவ் பண்ண நிர்வாகம் தயாராக இல்ல. 1:1 ரிலீவ் பண்ணுவது ஆர்ஆர்பில வரும்போது, ஆர்ஆர்சில வரும்போது யார் யார் இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபருக்கு பதிவு பண்ணாங்களோ அவங்க 1:1 ரிலீவ் பண்ணியா? இல்லையே. இன்னைக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க, உங்க அத்தனை பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துருவோம். ஏன்? ஜூலை ஆகஸ்ட்ல சீக்ரெட் பேட் எலெக்ஷன் வரப்போகுது, அதனால நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதை படிச்சோம் நம்ம இந்திக்காரங்க எல்லாருக்கும் மன சந்தோஷம். அப்பா எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துருவாரு, கண்ணையா வாங்கி கொடுத்துருவார். 10 வருஷம் நீ தானையா ஒரே யூனியன். 10 வருஷம். மே 1ஆம் தேதி தானே நீ லெட்டர் எழுதணும் ட்ரான்ஸ்ஃபருக்கு. ஆர்ஆர்பி எத்தனை ஆர்ஆர்பி வந்துச்சு, எத்தனை ஆர்ஆர்சி வந்துச்சு? தேர்தல் வரும்போதா கண்ணு தருதா? மோடி 15 லட்சம் கொடுக்குறேன்னு இருப்பார் ஒவ்வொருத்தருக்கும். அது மாதிரி தான் இந்த ஆர்டர், இவங்க பேச்சு. இதான் யதார்த்த நிலைமை. டெப்டி சிபிஓ அவர் ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு, சிக்லீவ். சிக் பண்ற எத்தனை பேர் டிஆர்இ போஸ்டர் படிச்சுக்கின்னு தெரியல, டிஆர்இ போர்டு கவனிச்சுக்கின்னு தெரியல. மக்கா மோசமான உத்தரவு. இதுவரைக்கும் இந்த நடைமுறை அடியோட மாத்திருக்காங்க. சிக்லீவ்ல ரயில்வே ஹாஸ்டல்ல போய் சிக் பண்றான் தொழிலாளி. சிக் பண்ணோட HRMSல அப்லோட் பண்ணுவோம். நம்ம அதுக்கு என்ன போட்டாங்க? இது வரைக்கும் LHAP கன்வெர்ட் பண்ணி ஃபுல்லா போடுவான் சம்பளம். இவன் என்ன சொல்றான்? நீ சிக் பண்ண முந்தி மெமோ வாங்கி கொண்டு போய் கொடுத்து சிக் பண்ண உடனே அந்த AMC அப்லோட் பண்றதுக்கு அப்லோட் பண்ண உடனே அதை SS அப்ரூவல் பண்ணணும், அது ஆபீசருக்கு போகணும், ஆபீசர் அப்ரூவல் பண்ணணும். திருப்பி இன்ட்ரீம் சிக் நடுவில் வருது, 2 கேலண்டர் மந்த்துக்கு நடுவில் வருது சிக் பீரியட். அப்ப என்ன பண்ணுவோம்? இன்ட்ரீம் சிக் கொடுப்போம். இன்ட்ரீம் சிக் கொடுக்கும்போது அந்த இன்ட்ரீம் சிக் என்ன பண்ணும்? திருப்பி HRMS போய் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி முடிச்ச பிறகு அப்போ என்ன கொடுப்பான்? என்ன கிளைம் பண்ணுவான்? டைம்ல இருக்கு. டைம் ஆபீஸ் என்ன கிளைம் பண்ணுவாங்க? ஆஃப் வேஜ் தான் கிளைம் பண்ணுவாங்க, ஆஃப் சேலரி தான் கிளைம் பண்ணுவாங்க, ஃபுல் சேலரி இல்லை. அப்புறம் எப்போ ஃபுல் சேலரியா கொடுக்கணும்னா அந்த LHPயை ஃபுல்லிவா மாத்தணும், ஃபுல்லிவா கமிட் பண்ணணும். அதுக்கு திருப்பி SS வந்து நீ போட்ட HRMSல ரிஜிஸ்டர் பண்ண, அப்ளை பண்ண LHPயை கேன்சல் பண்ணணும். அந்த கேன்சலுக்கு SS அப்ரூவல் பண்ணணும், SS அப்ரூவல் பண்ண ஆபீசர் அப்ரூவல் பண்ணணும். அப்புறம் திருப்பி என்ன பண்ணணும்? ஃபிட் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். ஏங்க ஒரு நாள் படுத்த படுக்கையா 2 மாசம் 3 மாசம் இருக்காங்க, அந்த குடும்பம் என்ன ஆகும்? சரி ஆஃப் ஏஜ் கொடுக்குறாங்க, 1 மாசத்துக்கோ 2 மாசத்துக்கோ. இன்சூரன்ஸ் கட்டுறான் தொழிலாளி, லைஃப் இன்சூரன்ஸ் கட்டுறான் தொழிலாளி. அந்த ஆஃப் ஏஜ்ல அர்பன் பேங்க் எல்லா டைரக்ஷனும் போகாது, LIC உட்பட எந்த டைரக்ஷனும் போகாது. டைரக்ஷன் போனா இன்சூரன்ஸ் என்ன லாப்ஸ் ஆயிடும். தொழிலாளிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு விபத்து நேருது, அட அகால மரணமே வருதியா, இன்சூரன்ஸ் லாப் ஆச்சுன்னா அவன் கிளைம் பண்ண முடியுமா? LICல எப்படி கிளைம் பண்ண முடியும்? என்ன நடைமுறை இது? ஏன் இருக்கிற பணியிடங்களை மாத்தற? புரியல. அதை எதிர்த்து தான் DRE போஸ்டர் போட்டிருக்கோம், போர்டு எழுதியிருக்கோம், மானிட்டர் கொடுக்கிறோம். எங்களது வேண்டுகோள், ரயில்வே தொழிலாளர்கள் போராட தயாராகாமல், எல்லா கான்ட்ராக்ட் எல்லா கார்பரேஷன் போராட தயாராமல் நம்மால் சாதிக்க இயலாது. அதுதான் 1974 ஸ்ட்ரைக் எப்படி நடந்ததுங்கிற விஷயத்தை, எப்படி பாதிக்கப்பட்டாங்கிற விஷயத்தை சொல்லதான் நம்முடைய அகில இந்திய தலைவர், துணைத் தலைவர் தோழர் AK பத்மநாபன் அவர்கள் எழுதியிருக்கிறார். இந்த ஸ்ட்ரைக்கை 50வது கோல்டன் ஜூபிலியை கொண்டாடக்கூடிய நேரத்தில் காட்டி கொடுத்தவங்களை பத்தி பேசல. யாரு ஸ்ட்ரைக்ல ஜெயிச்சு நின்னாங்களோ அவங்க தான் அதை கொண்டாட முடியும். யாரு ஸ்ட்ரைக்ல தலைமை தாங்கி தொழிலாளி கூட தொழிலாளினாங்களோ அவங்க தான் அந்த பெருமையை பேச முடியும். காட்டி கொடுத்தவனோ கருங்காலியா இருந்தவனோ யாராலையும் அவங்க பேச முடியாது. எத்தனை உயிரிழப்புகள்! இந்த அத்தனையும் நமக்கு பாடமாக, வரலாறாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு அன்பிற்குரிய தோழர் AKP அவர்களுக்கு வழிவிடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக CIT-னுடைய அகில இந்திய துணைத் தலைவர் தோழர் AKP அவர்கள் சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரிய தோழர்களே,
தோழர் ஜானகிராமன் மற்றும் உள்ள அனைத்து தோழர்களுக்கும் உங்களுக்கும் முதற்கண்ணினுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்திய தொழிலாளர்களுடைய வரலாற்றில், நான் ரயில்வே தொழிலாளிகளுடைய வரலாற்றில் சொல்லல, இந்திய நாடு முழுதும் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வரலாற்றில், சுதந்திர இந்திய தொழிலாளர்களுடைய வரலாற்றில் இதுநாள் வரை இந்த 50 ஆண்டுகளில் 74ஆம் ஆண்டு வேலை நிறுத்தத்திற்கு ஈடான, அதற்கு ஒப்பிடக்கூடிய இன்னொரு போராட்டம் யாராலும் நடத்தப்படவில்லை. 17 லட்சம் தொழிலாளர்கள் களத்தில் இறங்கி போராடிய பிரம்மாண்டமான போராட்டம். கோரிக்கைகளை பற்றி ஜானகிராமன் சொன்னார். நான் அந்த கோரிக்கைகளுக்குள்ளே எல்லாம் போகல, இருக்கிற நேரம் அது எல்லா அம்சங்களையும் சொல்லுவதற்கு நேரமும் அல்ல. ஆனால் 74ஆம் ஆண்டு வேலை நிறுத்தம் போனஸுக்கான வேலை நிறுத்தம் என்று சொல்லப்படுவதுண்டு. போனஸ் மட்டுமல்ல, ரயில்வே தொழிலாளர்களுக்கு, மத்திய அரசு ஊழியர்களுக்கு அன்றைய தினம் இருக்கக்கூடிய அத்துணை கோரிக்கைகளையும் அடிப்படையில் முன்வைத்து போனஸ் பிரதான கோரிக்கையாக, தொழிலாளி என்று இருந்தால் அவனுக்கு போனஸ் என்பதற்கு உரிமை உண்டு என்று உச்ச நீதிமன்றம் பேசிய பிறகு கூட ஆட்சியாளர்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு, ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கவில்லை. ஆனால் இன்று ஏதோ ஒரு பேர்ல மத்திய அரசு ஊழியர்கள், ரயில்வே ஊழியர்கள் உட்பட, அது பிஎல்பிங்கிற பேரா இருக்கலாம், வேறு எந்த பேரா இருக்கலாம், எஸ்கிரேஷியாவா இருக்கலாம், போனஸ் என்பது வாங்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கியது. ஆமா, 8 மணி நேரம் வேலை நேரம் கூட ஒரு கோரிக்கை தான் அன்னைக்கு. இன்றைக்கும் லோக்கோ ரன்னிங் ஊழியர்கள், ஒருவேளை ஒர்க் ஷாப்ல உங்களுக்கு இன்னும் 8 மணி நேரத்தை தாண்டல. ஆனா உங்களுக்கு தெரியும், உங்களுடைய சக ஊழியர்கள், லோக்கோ ஓட்டுநர்களோ, கார்டுகளோ அல்லது ஓடும் பிரிவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களோ இன்றைக்கும் 8 மணி நேர கோரிக்கையை வைத்து பேசுகிறார். 74ஆம் ஆண்டு திடீர்னு வந்து வேலை நிறுத்தம் அல்ல. ஜானகிராமன் சொன்னார் 73 லோக்கோ ரன்னிங் ஸ்டாஃபை பற்றி. அதுவும் அல்ல, சுதந்திர இந்தியாவில் சொல்ல போனா சுதந்திரத்துக்கு முன்னாடி 1946 செப்டம்பர் மாதம் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க கோல்டன் ராக்கில் இருக்கக்கூடிய அந்த 5 தியாகிகள் இருக்கார்களே, அந்த தியாகிகளை அந்த சரித்திரத்துக்கு போக வேண்டும். 46ஆம் ஆண்டும் அதற்கு முன்னாலும் ரயில்வே தொழிலாளர்கள் நடத்திய போராட்டம். ரயில்வேங்கிற தொழிலுக்கு 8 மணி நேர வேலைங்கிற போராட்டத்தினுடைய வரலாறு என்பது அதற்கு ரொம்ப முந்தையது. ரயில்வே தொழிலாளர்கள் 1946ஆம் ஆண்டு நடத்திய போராட்டமும், அல்லது 60ஆம் ஆண்டு ரயில்வே உட்பட மத்திய அரசு ஊழியர்கள் 1960 ஜூலை மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை யார் பிரதமர்? இந்தியாவினுடைய முதல் பிரதமர் பெருமைக்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்கள். யார் 46ஆம் ஆண்டு வேலை நிறுத்தத்தை, மத்திய அரசு ஊழியர்களுடைய வேலை நிறுத்தத்தை ஆதரித்தாரோ அதே ஜவஹர்லால் நேரு சுதந்திர இந்தியாவுடைய பிரதமரான பிறகு 13 ஆண்டுகளுக்கு பிறகு 1960 ஜூலை 11ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தம் என்று அறிவித்த போது அதை கலகம் என்ற, அரசுக்கு எதிராக தொழிலாளர்கள் நடத்துகிற கலவரம், ரெபல்லியன், அதாவது பண்ண வேண்டும். 6 நாட்கள் பிரம்மாண்டமான அந்த வேலை நிறுத்தத்தை உண்மையில் இரத்த வெள்ளத்திலே முழுகடித்தார். போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் தொழிலாளியினுடைய வரலாறு, ஒரு போராட்டம் தோல்வி அடைந்தாலும், தோல்வி என்று நான் சொல்லவே மாட்டேன், அது ஒடுக்கப்பட்டால் அதிலிருந்து மீண்டு எழுவதுதான். 64 செப்டம்பர் 64ஆம் ஆண்டு மீண்டும், அதுக்குள்ள நேரு இல்லை, லால் பகதூர் சாஸ்திரி பிரதமர், அதுக்குள்ள ஜேசிஎம் வந்தாச்சு, பேச்சுவார்த்தைகள் வந்தாச்சு, பே கமிஷன் பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் என்று வந்தாச்சு, பஞ்சப்படி பிரச்சனை வந்தது. இதையெல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு ஏற்பாடு இல்லாவிட்டால் வேலை நிறுத்தத்திற்கு செல்லுவோம் என்று அறிவித்த நிலையில் அன்றைக்கு ஆர்பிட்ரேஷன் கமிட்டியை உருவாக்கி அந்த போராட்டத்தை தவிர்த்தார்கள். 64 பிரச்சனைகள் தீரல, தொடர்ந்து கிளர்ச்சி. 64, 65 எல்லாம் எல்லையிலே பதட்டம். 67ஆம் ஆண்டு தேர்தலில் மீண்டும் இந்திரா காந்தி அம்மையார் வெற்றி பெறுகிறார். 1968 செப்டம்பர்
ஒரே நாள் வேலை நிறுத்தம் தான் அறிவிக்கப்பட்டது, காலவரையற்ற வேலை நிறுத்தம் அல்ல. 46 மாதிரி அல்ல, 60ஆம் ஆண்டு மாதிரி அல்ல. 1968 செப்டம்பர் 19 ரயில்வே தொழிலாளர்கள் உட்பட அத்துணை மத்திய அரசு ஊழியர்களும் ஒரு நாள் வேலை நிறுத்தம் செய்வார்கள் என்று அறிவித்தார்கள். அதுக்குள்ள நாட்டில் பல மாற்றம் வந்தது. உங்களுக்கு தெரியும், 67ஆம் ஆண்டு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சிக்கு வந்தது. காங்கிரஸ் ஆட்சி இருந்து அகற்றப்பட்டது. 8 மாநிலங்களில் ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்டது. நாடு முழுதும் போராட்டம். 67, 68 நினைவு இருக்கக்கூடியவங்க இங்க யாராவது நேரடி அனுபவம் உள்ளவர்கள் இங்க யாரும் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா கொந்தளித்த சென்னை மட்டுமல்ல, சென்னை, கோவை, திருச்சி என்று தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுதும் தொழிலாளர்களுடைய கிளர்ச்சிகளும் போராட்டங்களும் நடக்கக்கூடிய நேரம். அத்தனை பிரச்சனைகள், விலைவாசி உயர்வு, கிட்டத்தட்ட பஞ்சம் என்று சொல்ல முடியாதே தவிர அரிசியே பற்றாக்குறையாக கிடைக்கும். 67ஆம் ஆண்டு தேர்தலுடைய ஒரே அஜெண்டா அரிசி தான். 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் என்கிற கோஷம், அதெல்லாம் ஞாபகம் இருக்கிறவங்க பல பேர் இருக்க மாட்டீங்க. 67, 68ஆம் ஆண்டு அந்த சூழல் தான் மத்திய அரசு ஊழியர்களை மீண்டும் ஒரு நாள் வேலை நிறுத்தம் என்று அறிவிக்க செய்தது. ஆனால் அந்த ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் 17 உயிர்கள் பலி, 17 உயிர்கள். அதுல 8 பேர் ரயில்வே தொழிலாளர். 8 பேர் ரயில்வே தொழில் ஒரு நாள் என்றுதான் அறிவிக்கப்பட்டது. ஆனால் இவர்கள் இனிமேல் போராடுவது என்பதற்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது என்றுதான் 68ஆம் ஆண்டு போராட்டத்தை நசுக்கினார். அந்த ஒரு நாளைக்கு பிறகு வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டது. ஏராளமானவர்கள் பழி வாங்கப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள், சித்திரவதைகள் நடந்தது. அது ஒரு பக்கம். ஆனால் அந்த 68 இருந்து 71ஆம் ஆண்டு தேர்தலில் இந்திரா காந்தி அம்மையாருடைய பிரம்மாண்டமான வெற்றி, இந்திரா அலை என்று பேசப்பட்டது. இப்பெல்லாம் நடக்கிற தேர்தல் மாதிரி அல்ல, எதிர்கட்சியே இல்லை என்கிற அளவிற்கு அடிச்சு நொறுக்கிறாங்க. அதுவரை காங்கிரஸை எதிர்த்தவர்களை தான் காங்கிரஸை ஆதரிக்க போனாங்க. அது சரித்திரத்துக்குள்ள நாம் போகிறோம். ஆனால் அந்த 71ஆம் ஆண்டு அந்த பிரம்மாண்டமான வெற்றி பெற்ற பிறகு இந்த நாட்டினுடைய தொழிலாளர்கள் அரசாங்கத்தை எதிர்த்து தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக தொடர்ச்சியாக நடந்த போராட்டம் 67, 68 ஆரம்பித்தது. 71, 72 இந்த சென்னை நகரம் சிம்சன் போராட்டம் என்று, அசோக் லேலன் போராட்டம் என்று, ஒவ்வொரு தொழிற்சாலையில் நடந்த போராட்டம் என்று, கத்திக்குத்துகள் என்று, சைக்கிள் செயின் என்று, சோடா பாட்டில் என்று நவீன ஆயுதங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட அந்த காலமெல்லாம் நினைவுக்கு வருகிறது. ஆனால் இந்தியா முழுவதும் தொழிலாளர்கள், மத்திய அரசு ஊழியர்கள் 72ஆம் ஆண்டு மீண்டும் 72 பிப்ரவரியில் போனஸ் ஃபார் ஆல் என்று மீண்டும் கன்வென்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. லோக்கோ ரன்னிங் ஸ்டாஃப் ஊழியர்கள் கேட்டகரி சங்கத்தை பற்றி சொன்னாங்க. ஏன் கேட்டகரி சங்கம் வந்தது? பொதுவாக ரயில்வே தொழிலாளிக்கு எந்த கேட்டகரியா இருந்தாலும் கேட்டகரி சங்கம் மட்டும் போராடி ரயில்வே தொழிலாளிகளுடைய ஒட்டுமொத்த கோரிக்கைக்கு தீர்வு காண முடியாது. கேட்டகரி முறை வரவேற்க தகுந்த முறையாக நான் சொல்லவும் மாட்டேன். ஆனால் வேறு வழி இல்லாமல் அது உருவாகிற போது, அவர்கள் ஒன்றுபட்டு நிற்கிற போது, அதை தலையிட வேண்டியவர்கள், கையாள வேண்டியவர்கள், பிரச்சனையை தீர்க்க வேண்டியவர்கள், அதை அரசாங்கத்திடம் சொல்ல வேண்டியவர்கள், முத்திரை பதித்த அங்கீகாரம் என்கிற அந்த சரடோடு இருக்கக்கூடியவர்கள் அதை செய்யவில்லை என்று வருகிற போது போராடினார்கள். அந்த போராட்டத்தில் தான் லோக்கோ ரன்னிங் ஸ்டாஃப், ஸ்டேஷன் மாஸ்டர் அசோசியேஷன், கார்ட்ஸ் கவுன்சில், டெக்னிக்கல் ஸ்டாஃப், அப்புறம் ஒர்க் ஷாப்புக்கு வர்ற போது காரிகராமன் சொன்ன மாதிரி வெல்டர்கள் இருந்து, கார்பெண்டர்ல இருந்து, எலக்ட்ரீஷியன்ல இருந்து சங்கம். ஆனால் அந்த சங்கம் லோக்கோ ரன்னிங் ஸ்டாஃப் தாங்க முடியாத கொடுமை. ஒரு வெயில் அடிக்கிறது, ஐயோ கொய்யோ அனல் கக்குதுங்கிறோம்ல, அந்த கறி போட்ட என்ஜின்ல அந்த நின்று வேலை செய்யக்கூடியவன் 10 மணி நேரம் அந்த வேலையை எப்படி செய்தான்? இப்போ அதுல ஃபேன் இருக்கணும், ஏசி இருக்கா, ஏசியே இருக்கக்கூடாதுன்னு விவாதிக்கிற இடத்துல அன்றைய ரயில் என்ஜின் எப்படி இருந்திருக்கும் வெயில் காலங்களிலோ அல்லது மற்ற நேரங்களிலோ என்று நமக்கு பார்க்க முடியும். ஆகவேதான் அவன் போராடினான். சுரண்டப்படுபவன், ஒடுக்கப்படுபவன், நியாயம் மறுக்கப்படுபவன் வேறு வழி இல்லாமல் அவன் போராடி லோக்கோ ரன்னிங் ஸ்டாஃப் ஆயிரக்கணக்கானவர்களை சிறையில் அடைத்த போதும் அடிபணிய மாட்டோம் என்று உறுதியாக நின்றதனுடைய விளைவுதான் சிறையில் இருக்கக்கூடிய தலைவர்களை விமானத்தில் வர வைத்து டெல்லியிலே பேச்சுவார்த்தை நடந்தது. உங்களது ரயில்வேக்கு அப்படி ஒரு வரலாறு இருக்கிறது என்பதை நினைவு கொள்ளுங்கள். ஒன்று மட்டும் நின்றால்
ரயில் ஓடாது என்றால் ரயில் ஓடாது, சக்கரங்கள் சுழலாது என்றால் சக்கரங்கள் சுழலாது, அது நிற்கும் என்றால் நிற்கும் என்று ரயில்வே தொழிலாளி நிரூபித்து காட்டிய போது 73ஆம் ஆண்டு அன்னைக்கு டிஆர்யூ அந்த லோக்கல் ஸ்டாஃபுக்கு ஆதரவாக நின்றது. அது உருவான காலத்திலிருந்து அதனுடைய சரித்திரம் 100 ஆண்டு கால சரித்திரம் அதுதான். எந்த பேர்ல இருந்தாலும் பேர்கள் மாற்றமே அரசாங்கத்தால் வந்தது தானே, அதுக்குள்ளேயே நாம் போகல. ஆனால் இந்த 50 ஆண்டு காலத்திற்கு முந்தைய இந்த வரலாற்றினுடைய தொடர்ச்சி தான் 74ஆம் ஆண்டு. 74 திடீர்னு வரல. மத்திய அரசு ஊழியர்களுடைய ஒட்டுமொத்தமான எப்ப உருவாச்சு அந்த போராட்டத்திற்கான முடிவு 72ஆம் ஆண்டிலிருந்து போனஸ் ஃபார் ஆல் என்கிற கோஷம். அந்த போனஸ் ஃபார் ஆல் கன்வென்ஷன்ல யார் யார் பங்கேற்றார்கள்? பி ராமமூர்த்தி சிஐடியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி, மது தண்டவாதே பின்னால் ரயில்வே மினிஸ்டர் ஆனவர், அவர் அன்னைக்கு HMS தலைவர், தலைவர்களில் ஒருவர், அவர் நேரடியாக HMS பிரசிடென்ட் அல்ல. ஜார்ஜ் பெர்னாண்டஸ், சாட்சாத் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் 72ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நடைபெற்ற, டிசம்பர் மாதத்தில் நடைபெற்ற அந்த போனஸ் ஃபார் ஆல் கன்வென்ஷனில் இருந்துதான் அடுத்த கட்டம் என்பதே உருவாகிறது. அதனுடைய தாக்கம் தான் AARF மாநாட்டில் அன்றைக்கு இருந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கு எதிராக போட்டி போட்டு அன்றைக்கு சிஐடி ஆதரிக்கக்கூடியவர்கள் AARF இருந்திருக்கக்கூடிய எல்லா ஜோனலில் இருக்கக்கூடிய லீடர்ஷிப்பும் அவருக்கு ஆதரவு அளித்து அன்றைக்கு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்கிற புதிய தலைவர் AARFக்கு உருவாகிறார். அதற்கு முன்னால் 74க்கு முன்னாலே, 73க்கு முன்னாலே 72 போனஸ் ஃபார் ஆல் என்றும் 70ஆம் ஆண்டிலிருந்து யுனைடெட் கவுன்சில் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ் என்று அன்றைக்கு அவருக்கு HMKP, இந்து மஸ்தூர் கிசான் பஞ்சாயத், அதான் ஜார்ஜ் பெர்னாண்டஸினுடைய அமைப்பு. சிஐடியும் அந்த HMKPயும் இன்னும் பஞ்சாயத்து தபால் ஊழியர்கள், இன்சூரன்ஸ் ஊழியர்கள் எல்லோருமாக சேர்ந்து உருவாக்கிய ஒரு குழு 71ஆம் ஆண்டிலிருந்து மெதுவாக ஆரம்பித்து 72 வந்து அந்த கடைசியை 110 சங்கங்கள் ஒன்றாக சேர்ந்து உருவாக்கணும்னு சொல்றாரு இல்லையா. அதுக்கு முதல் நாள் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி, அது 25ஆம் தேதி தபால் ஊழியர்களுடைய அதே கன்வென்ஷன் டெல்லியில், 26ஆம் தேதி மத்திய அரசு ஊழியர்கள் மகா சம்மேளனத்தினுடைய கன்வென்ஷன், 27ஆம் தேதி தான் ரயில்வே சங்கங்களுடைய ஒட்டுமொத்த சங்கங்களுடைய 110 சங்கங்களுடைய மாநாடு நடத்தி நாம் போராட்டத்திற்கு தயாராக வேண்டும் என்று. ஆகவே போராட்டம் என்பது அங்கீகாரம் என்ற முத்திரையில் இருந்து வருவதல்ல. போராட்டம் என்பது அடிமட்ட தொழிலாளியினுடைய உணர்வில் இருந்து வருவது. தடையாக இருந்த தலைவர்களை தூக்கி எறிந்து தொழிலாளி எழுச்சியோடு போராடுவதால் தொழிலாளி வர்க்கத்தினுடைய வரலாறு. அதுதான் 72, 73, 74 நடந்தது. பல தலைமைகள் காணாமல் போயின. அந்த சரித்திரத்துக்குள் தான் போகல. தபால் தந்தியில் அது நடந்தது, மத்திய அரசு ஊழியர்கள் அது நடந்தது, ரயில்வேயில் அது நடந்தது. அதனுடைய விளைவுதான் 1974 மே மாதம் 8ஆம் தேதியிலிருந்து வேலை நிறுத்தம் என்று 110 சங்கங்களும் மத்திய தொழிற்சங்கங்களுடைய பிரதிநிதிகளும் உள்ளடக்கிய NCCRS, நேஷனல் கோஆர்டினேஷன் கமிட்டி ஃபார் ரயில்வேமென் ஸ்ட்ரகிள், ரயில்வே ஊழியர்களுடைய போராட்டத்திற்கான தேசிய ஒருங்கிணைப்பு குழு, சிஐடியினுடைய செயலாளர்களில் ஒருவராக அன்றைக்கு இருந்த, பின்னால பொதுச் செயலாளராக இருந்த சமர் முகர்ஜி உட்பட ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அதனுடைய கன்வீனர். எனக்கு எப்பவும் ஞாபகம் இருக்கு, உங்க ரயில்வே ஆபீஸினுடைய, ரயில்வே ஹெட் குவார்டர்ஸினுடைய ஆபீஸ்ல இந்த போராட்டத்தை ஒட்டி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வந்து பேசுறாங்க. அவருடைய பேச்சு அதுக்கு முன்னாடி ஒரு தடவை கேட்டு, அற்புதமான பேச்சு. பெரிய தொழிற்சங்க தலைவர், மங்களூரில் பிறந்து மும்பையில் வாழ்ந்து இந்தியாவையே ஒட்டுமொத்தமாக ஒரு காலத்தில் கொஞ்சம் ஆட்டி அசைச்சு பார்த்து அதுக்கப்புறம் எங்கேயோ திசை திரும்பி எங்கேயோ போனார். அது இப்போ பாவம், அவர் இல்லை, உயிரோட இல்லை, இப்போ பேசுறாங்க. ஆனால் அன்று அப்படி உத்வேகமூட்டக்கூடிய அந்த பேச்சு, நான் நீங்க அந்த பேச்சை கேட்கணுங்கிறதுக்காக போய் அந்த உள்ள ஆபீஸுக்குள்ள நுழைய முடியல. நீங்களாம் அப்படி ஒரு கூட்டத்தை இப்ப நடத்தவே முடியாது. அந்த வாட்டர் ரோட்ல இருக்கிற கேட்டுக்கு உள்ள போக முடியல. வெளியில நின்று அந்த பேச்சை கேட்டேன். அன்னைக்கு நான் சிஐடியினுடைய முழுநேர ஊழியராக பணியாற்றுகிற காலம். அந்த தொடர்பு, அந்த போராட்டம் முடிகிற வரை உங்களுடைய தலைவர்களோடு நமச்சிவாயவும் அனந்தரம்பியாரும் எல்லாம் தலைமறைவாக சென்னையில் தான் இருந்தார்கள். அவர்களுக்கு கடித போக்குவரத்தும் தொடர்புக்கும் சிஐடியினுடைய அலுவலகம் மையமாக இருந்தது. அது ஒரு சரித்திரம். ஆனால் 74ஆம் ஆண்டினுடைய அந்த போராட்டம் மே 8ஆம் தேதி துவங்குவதாக அறிவித்து, காலவரையற்ற என்று அறிவித்து, மே 1ஆம் தேதி
வேதின கூட்டத்திலே பேசி திரும்புகிற போது 2ஆம் தேதி காலையில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கைது செய்யப்பட்டார். அதாவது தலைவர்கள் நிர்ணயிக்கிற தேதியும் நேரமும் அல்ல என்ற ஒரே செய்தியை சொல்லுவதற்கு தான் நான் இதை சொல்றேன். தலைவர்கள் அறிவித்த தேதி 8, கமிட்டி அறிவித்த தேதி 8, 2ஆம் தேதி கைது என்கிற செய்தி இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய செய்தி தொடர்பை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போற காலம் அல்ல. அந்த செய்தி பரவியவுடன் 3ஆம் தேதி காலை பிரம்மாண்டமான வேலை நிறுத்தம் துவங்குகிறது. ஆங்காங்கு அது பரவுகிறது. 3ஆம் தேதியிலிருந்து துவங்கியது வேலை நிறுத்தம். 8ஆம் தேதி துவங்குகிற வேலை நிறுத்தம் 3ஆம் தேதியே துவங்கியாச்சு. இப்ப நம்ம சொல்றோம் 8லிருந்து 28, 8-28 அல்ல, 3லிருந்து 28 அதிகாரம் 28க்குள்ள நடந்த அக்கிரமங்களும் அநியாயங்களும் கொடூரங்களும் சொல்லி மாளாது. அது சொல்லக்கூடிய சாதாரணமான விஷயம் அல்ல. ஒவ்வொரு ரயில்வே காலனியும், நல்ல நாள் முன்னாடி ஹிந்து பத்திரிகையில ஒரு கட்டுரை அதுல அந்த போராட்டத்தை ஒட்டி வருகிற போது அதனுடைய தாக்கம் ஏற்பட்ட மையங்கள் என்பதில் பெரம்பூர் குடியிருப்புகளை பற்றி குறிப்பிடுகிறார். இந்தியா முழுவதும் அவர் சொன்ன மாதிரி மின்சார துண்டிப்பு, தண்ணீர் துண்டிப்பு, கல்யாணம் நடக்க இருந்தது போலீஸ்காரர் போய் தடுத்தான். இதெல்லாம் இப்படியெல்லாம் அது சொன்னா அதுவே பக்கம் மணிக்கணக்கில் பேச வேண்டிய கொடுமை. தலைவர்கள் நேரடியாக ஏகே கோபாலன் போன்ற தலைவர்கள் ரயில்வே காலனிக்கு வந்து தொழிலாளிக்கு துணை நின்று கவலைப்படாதீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. ஆனால் கொடூரமான யோசிச்சு பாருங்க, ஒரு ரயில் ஓட்டுநரை 2 பக்கத்திலையும் ஆயுதம் ஏந்திய காவலாளிகள் பயனற்று கவரை பயனட் பார்த்துருக்கீங்களா? அது கவரோட இருந்தாதான். அந்த பயனட்டினுடைய கவர் எப்போ எடுக்கணும்? ஆக்ஷன் சொல்லி அதிகாரிகள் மேலதிகாரிகள் சார்ஜ் என்கிற உத்தரவு போடுற போது அவன் பயனட்டு கவரை எடுத்து சார்ஜ் பண்ணணும். ஆனால் கவரை எடுத்து பயனட்டு வெளியே தெரிகிற மாதிரி லோகோ ரன்னிங் ஸ்டாஃபினுடைய 2 பக்கத்திலையும் நின்று வண்டி ஓட்டுறா என்று ஓட்ட வைத்த ஆட்களை பிடிச்சிட்டு வந்து அது வந்த போதுதான் அந்த கருங்காலி ரயில்களை மறியல் நடத்து என்று CITU அறிவிப்பு கொடுத்தது. இன்னைக்கு 24 ஜானகிராமன் ஃபோன் பண்ணி 24ஆம் தேதி கூட்டம்னு எனக்கு மனசில் வந்ததெல்லாம் அதான். ஏன்னா 8ஆம் தேதி பொன்மலையில் ஒரு கூட்டத்தில் பேசுவதற்கு அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. 24ன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்ததுதான் இன்னைக்கு ராமசாமியினுடைய நினைவு நாள். மதுரையில் நடந்த மறியல் ரயில்வே தொழிலாளி அல்ல, பந்தல் கட்டுகிற தொழிலாளி. நூற்றுக்கணக்கானவர்கள் வந்தபோது அந்த ரயில்வே கருங்காலி ரயிலை ஓட்டாதே என்று கோஷம் போட்டு அந்த ரயில் மறியலில் ஈடுபட்டு அவர் ரயில் இன்ஜினை அசைத்த போது அதை போய் அந்த பலியான தோழர் ராமசாமி. போனஸுக்காக அல்ல, பஞ்சப்படிக்கு அல்ல, 8 மணி நேர வேலைக்கு அல்ல, அவனுக்கு எதுவும் கிடைப்பதற்கு இல்லை. ஆனால் இந்த நாடு முழுவதும் தொழிலாளர்களுக்கு எதிராக கொடுங்கோன்மை நடைபெறுகிறது என்பதை பார்த்து ஆத்திரப்பட்டுகிற தொழிலாளி வர்க்க உணர்வோடு தன்னுடைய சகோதரன் தாக்கப்படுகிறார் என்கிற உணர்வு உலகம் முழுவதும் பல சங்கங்களில் இருந்து பல அமைப்புகளில் இருந்து அன்றைக்கு ரயில்வே தொழிலாளர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பினார்கள். ஆனால் 28ஆம் தேதி வருவதற்குள்ள கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 24 மணி நேரத்தில் இப்பெல்லாம் அங்கே போகாத போலீஸ்காரன் வருவான்னு சொன்னாலே நமக்கெல்லாம் கால் கையா நடுங்குது இல்லை. 24 மணி நேரத்தில் 10,000 பேர் கைது. அன்னைக்கு 30,000த்திற்கு மேற்பட்டவர்கள் சிறையில், பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை நீக்கம். யார் வேண்டுமானாலும் அவன் ஸ்ட்ரைக் பண்ணானா இல்லையாங்கிறது கூட இல்லை. யார் யாருக்கு தேவையோ அவன் வரிசை அகர வரிசையில் நம்ம சொல்லுவோம்ல, ஓட்டர் பட்டிகையை பார்த்து லிஸ்ட் போடுறதுன்னு, அது மாதிரி அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் பார்த்து லிஸ்ட் போடுற மாதிரி போட்டு கொடுத்தான். நான் அங்கே நிறுத்துறேன். ஏன்னா இதுக்கு மேல சொன்னதுக்கு இல்லை. ஆனால் ரயில்வே போராட்டம் வெற்றியா தோல்வியா என்கிற கேள்விக்கு போனஸ் வந்தது. வேலை நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களில் பெரும்பாலானவர்கள் என்னென்ன நாட்டில் அதிசயம் நடக்கும் அது கூட நீங்க சொல்ற நேரத்துக்குள்ள அதெல்லாம் பேசி முடிக்க முடியாது. 74க்கு பிறகு அரசியலில் ரயில்வே தொழிலாளி மட்டும்தான் ஒடுக்கப்பட்டார். ஆனா பிரதமருடைய நாற்காலி போச்சு. அலகாபாத் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்திரா காந்தியினுடைய தேர்தல் செல்லாது. நாடே கலையபரமாச்சு. இரவோடு இரவாக 1975 ஜனவரி மாதம் 25ஆம் தேதி இரவு அவசர காலம் என்று அறிவிக்கப்பட்டது.
உங்களுடைய உடலுக்கும் உயிருக்கும் எதற்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை என்று நீ உச்ச நீதிமன்றத்தில் நேரடியாக அரசின் தரப்பில் சொல்லப்பட்டது. அதுக்கு மேல என்ன வேணும்? எப்படி யார் யாரெல்லாம் வேட்டையாடப்பட்டார்கள்? இதே ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமறைவானார். கிடைச்சிருந்த அவருடைய உயிர் போகும் என்கிற நிலைமை வந்தது. ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டார்கள். தலைவர்கள் தலைமறைவாக போய் தங்கள் பணியை செய்தார்கள். கடைசியில அந்த ஒடுக்குமுறையும் நீடிக்காது. இப்ப இருக்காங்கல்ல தலைவர்கள் எல்லாம் உங்க பின்னாலதான் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்காக ஆடுற ஆட்டம், அந்த ஆட்டம் தான் அன்னைக்கு நடந்துச்சு. அதனால இப்ப தேர்தல் நடத்தினா கூட உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராதுன்னு நம்பினாங்க. தேர்தல் அறிவிச்சாங்க, தேர்தல் முடிவு வந்தது. இந்திரா காந்தி அம்மையார் தோற்றார், மகன் தோற்றார், அந்த கதை வேற, அது ஒரு பக்கம். இந்திராவையே தோற்கடித்த மக்கள். 71ஆம் ஆண்டு இந்திரா அலை, 77ஆம் ஆண்டு இந்திரா உட்பட உத்தரப்பிரதேசத்து, பீகார் இப்ப சொல்லுவோம்ல, அவங்க எப்படிதான் அந்த ஜனங்க தான், நம்ம ஜனங்க இல்லை. நம்ம அதை ஆதரிச்சா ஓட்டு போட்டோம். தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான், பஞ்சாப் என்று மக்கள் தான் இந்திரா காந்தியை தோற்கடித்து இந்தியாவை பாதுகாத்தார்கள். ஆனா அதுக்கப்புறம் தலைவர்களுக்கு திசை தெரியும். உருவான புதிய அரசு, அதில் அமைச்சராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உட்பட ரயில்வே தொழிலாளிகளுடைய மற்ற கோரிக்கைகள் பங்க, நீங்க பொருளாதாரம் கொடுத்து போட்டு வேலை நீக்கம் செய்யப்பட்ட தான் கன்வீனராக இருந்து போராடிய தொழிலாளி வேலை நீக்கம் செய்யப்பட்ட எல்லோருக்கும் வேலை கொடுப்பது என்று உத்தரவு போடுவதற்கு ரயில்வே போர்டில் உள்ள அதிகாரிகள், சேர்மன், இன்ஜினியர், போர்டு மெம்பர் மறுக்கிறார்கள் என்று சொல்லி உத்தரவு போட மறுத்த காட்சி போட்டோம். ஆனால் அந்த அரசாங்கம் கவிழ்கிற போது இன்னொரு பிரதமர் உருவாக அவர் பிரதமர் ஆகணும்னா அதுக்கு ஆதரவு தேவை என்று வந்தபோது சிஐடியினுடைய தலைவர்கள், சிபிஎம்னுடைய தலைவர்கள், இடதுசாரி தலைவர்கள் அந்த சரண் சிங் என்கிற பிரதமருக்கு ஆதரவு அளிக்க வேண்டுமானால் என்னென்னதெல்லாம் செய் என்று, அதில் எதுவும் எங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டுங்கிறதல்ல, நான் அதுவும் இங்கே பேச வரல. ஆனால் மத்திய அரசு ஊழியர்களுடைய போனஸ் உட்பட ரயில்வே தொழிலாளி மிச்சம் இருக்கக்கூடியவர்களுடைய வேலைவாய்ப்பு உட்பட உள்ள அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு அதிலிருந்து அந்த பிரச்சனைகள் தீர்ந்தது. கிடைக்கிற படிப்பினை தான் நான் கடைசியாக சொல்ல விரும்புகிறேன். எந்த தலைமை யாராக இருந்தாலும் குறுக்கே நின்னாலும் கீழே உள்ள தொழிலாளிக்கு இதுதான் நியாயம் என்பதை உணர்த்துவதில் நாம் வெற்றி பெற்றால், அந்த உணர்வு ஏற்பட்டுவிட்டால் அதை தடுப்பதற்கு எந்த சக்தியாலும் முடியாது என்பதுதான் தொழிற்சங்க இயக்கத்தினுடைய படிப்பினை. 74ஆம் ஆண்டு வேலை நிறுத்தத்தினுடைய 50 ஆண்டுகளுக்கு முந்தைய வேலை நிறுத்தத்தினுடைய படிப்பினையும் அதுதான். நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் கதையாக, தொழிலாளிக்கு இதுதான் பிரச்சனை என்று உணர்த்துவதில் நாம் வெற்றி பெற வேண்டும். நான் டிஆர்யூ தோழர்களுக்கு அல்லது செவிம் எடுத்துள்ள டிஆர்யூ அல்லாத தோழர்கள் இருந்தால் அவர்களுக்கும் சொல்வது, பிரச்சனைகள் நம்முடையது. இப்ப சொன்ன அத்தனை பிரச்சனை, ஜானகிராமன் சொன்ன பிரச்சனை மட்டும் ரயில்வே பிரச்சனை மட்டும்தானா? அது அவுட் சோர்சிங் பிரச்சனை. நீங்க சொன்ன இதே பிரச்சனைகளை அவுட் சோர்ஸ்ல 4 கேரேஜ் 2 அவன் பண்றான், 2 நாம் பண்ணலன்னு சொன்னீங்கல்ல. நான் விசாகப்பட்டினம் போயிருந்தேன் இதுக்கு முன்னாடி, தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னாடி. அங்க உள்ள ராணுவத்தினுடைய கப்பல், ராணுவ கப்பல் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையில் உள்ள தோழர்கள் இதைத்தான் அந்த கேட் மீட்டிங்லையும் பேசினார். ஜானகிராமன் பேசினதை தான் அந்த செக்ரட்டரி பேசினார். அவன் அவுட் சோர்சிங்ல காசை வாங்கிட்டு போறான், வேலை நாங்க செய்ய வேண்டியிருக்கு. இதுதான் நடக்கிற கொள்ளை. நீங்க அவுட் சோர்சிங் என்பது கேரேஜ் உங்களுக்கு தேவைப்படுது, கேரேஜ் உற்பத்தி ஆக வேண்டியிருக்கு, அதுக்கு வேலை செய்ய வேண்டியிருக்கு, அந்த வேலை இருக்கு, அந்த வேலையில் உள்ளவர்களை நீங்கள் வேலையில் சேர்க்க வேண்டியிருக்கிறது, அவர்கள் தேவைப்படுகிறார்கள். வேலை விட இந்த தேர்தல் இப்ப முடிஞ்சது இல்லையா? நான் தேர்தலை பத்தி எல்லாம் பேசுறேன். இப்ப கூட நாளைக்கு 6வது தேர்தல், 7வது தேர்தல் 1ஆம் தேதி, 4ஆம் தேதி முடிவு. என்ன பிரச்சனை? எது பேசப்படுகிறது? கோயில பேசி பார்த்தாங்க, நடக்கல. அவன் வேலை எங்க கேட்கறான். உனக்கு தான் அதான் இனாம் எல்லாம் கொடுத்துருக்கேன், அரிசி கொடுத்துருக்கேன், அரிசி கொடுத்த எனக்கு வேலை கொடு. வேலை 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 என்பது வேலையில்லா திண்டாட்டத்தினுடைய கொடுமையாக எவ்வளவு செய்தி படிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் பத்திரிகையில். 7 லட்சம் 10 லட்சம் கொடுத்தான் வேலைக்காக, ஏமாத்திட்டான்.
வேலை ஏமாத்திட்டான்னு சொல்றாங்கல்ல, 10 லட்சம் கொடுக்கறதுக்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல. எப்படியோ கொடுத்த ஒரு வேலையை கிடைச்சா அந்த வேலை வந்து அவங்களுக்கு உதவட்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலை. ஆகவே பிரச்சனை இதுதான். வேலையில்லா திண்டாட்டம் என்பதும் விலைவாசி உயர்வு என்பதும் மற்ற பிரச்சனைகள். அதை எதிர்த்து தொழிலாளி, விவசாயி இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கே போக முடியாம விவசாயி கிராமத்துல தடுத்து நிறுத்துறான்னு படிக்கிறோம்ல. ஏன் போனாங்கல்ல? இந்த கொரோனா காலத்துல வெயில் மழை, டெல்லியில மழைக்காலமும் தாங்காது, வெயில் காலமும் தாங்காது, குளிர்காலம் தாங்கவே தாங்காது. நமக்கெல்லாம் அத்துணையும் 365 கிட்டத்தட்ட 13 மாசம் அந்த ரோட்ல படுத்து கிடந்தாங்க. ஏன்? அதான் அந்த பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் தொழிலாளிக்கு, விவசாயிக்கு, வேலை தேடுகிற இளைஞருக்கு, மற்றவர்களுக்கு புரியக்கூடிய முறையில் இதற்கெல்லாம் காரணமானது அரசாங்கத்தினுடைய கொள்கைகள். அந்த நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிறது யாருங்கிறதே அல்ல, நம்ம அனுபவம் தான். அதான் சொன்ன 60ல இருந்து ஆரம்பிச்சு ஜவஹர்லால் நேருவை விட பெரிய பிரதமர் இருக்க முடியுமா? உண்மையிலேயே ஏராளமான காரியங்கள் செய்தவர், நான் மறுக்கவே மாட்டேன். ஆனா தொழிலாளின்னு வர்ற போது குணம் வேற. 68 செப்டம்பர்ல ஒரு அனுபவம் இருக்கு. இங்கேயும் அரசாங்கம் மாறிச்சு, கேரளாவிலேயும் அரசாங்கம் மாறிச்சு. இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் உத்தரவு, மத்திய அரசினுடைய உத்தரவுப்படி கைதுகள் ஆரம்பித்து முதல் கைது எனக்கு பத்திரிகையில படிச்ச ஞாபகம், அரக்கோணத்தில் தான் முதல் கைது 68. நான் கைது செய்ய மாட்டேன், மத்திய அரசு போலீஸ் வந்தா இங்கே உள்ளதா உட்கார்ந்து இருக்கணும், நாங்க சொன்னாதான் போலீஸ் வெளியே போகணும், மத்திய அரசு போலீஸா இருந்தாலும் எங்களுடைய உத்தரவின்படிதான் என்று அங்கத்து முதலமைச்சர் சொல்றாரு. EMS முதல்பாடு முதலமைச்சர். இதெல்லாம் யாருங்கிறாங்க? நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிற ஆள் அல்ல, நாற்காலியில் உட்கார்ந்து இருப்பவருடைய கொள்கைதான் பிரச்சனை. இன்றைக்கு ரயில்வே 74 ரயில்வேவை பாதுகாக்குங்கிற கோரிக்கை கிடையாது. இன்னைக்கு நம்ம கோரிக்கை என்ன? ரயில்வேயை பாதுகாக்க வேண்டும், பொதுத்துறையை பாதுகாக்க வேண்டும், அவுட் சோர்சிங் முறை, கான்ட்ராக்ட் முறை, கேஷுவல் முறை, கொள்ளையடிக்கக்கூடிய முறை. இன்றைக்கு பிந்தி காலையில் ஒரு செய்தி பார்த்தேன், BSNLக்கும் MTNLக்கும் சொந்தமான சொத்துக்கள் அனைத்தும் இந்தியா முழுவதும் விற்பனைக்குள்ளதனுடைய பட்டியல் இணைக்கப்பட்டுள்ளது. அது விளம்பரப்படுத்தி தேவையான விற்பனைக்கான ஏற்பாடுகள் செய்யுங்கள் என்று மத்திய அரசாங்கத்தினுடைய இலாக்கா செயலாளர் போட்ட உத்தரவு. அது இப்ப சொத்துக்கு போயிட்டு நீங்களா வீட்டுக்கு போய் மொபைல தேடுற போது கிடைக்கும். இதான் நிலைமை. ஆகவே இந்த சூழல் DRU போன்ற அல்லது ரயில்வே தொழிலாளிகள் போன்ற இந்த 50 ஆண்டு காலத்துக்கு முந்தைய அல்லது 100 ஆண்டு காலத்தினுடைய போராட்டத்தினுடைய பாரம்பரியத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய தொழிலாளர்கள், நாம் நம்முடைய தொழிலாளர்களிடத்தில், சக தொழிலாளர்களிடத்தில், மற்ற மக்களிடத்தில், நம்முடைய குடும்பத்தில், பக்கத்து வீடுகளில் எல்லோருக்குமாக சொல்ல வேண்டியது, நம்முடைய போராட்டம் அது ஒரு தேர்தலோடு முடிவதல்ல. நம்முடைய போராட்டம் ஒரு கொள்கையை மாற்றி உழைப்பாளி மக்களுடைய, தேசத்தினுடைய நலன் பாதுகாக்கக்கூடிய ஒரு கொள்கையை உருவாக்கக்கூடியதாக நம்முடைய போராட்டம் அமைய வேண்டும். அதற்காக போராட வேண்டும். 74ஆம் ஆண்டு ரயில்வே போராட்டத்தினுடைய தியாகிகளை நினைவு கூறுகிற போது, அந்த போராட்டத்தினுடைய வீறு கொண்ட எழுச்சியை நினைவு கூறுகிற போது, அதற்கு தலைமையேற்ற தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒற்றுமையை நினைவு கூறுகிற போது, அது தனியொரு தலைவர் அல்ல, NCCRS என்கிற 110க்கும் மேற்பட்ட அமைப்புகளும் அதனுடைய தலைவர்களும் மத்திய தொழிற்சங்கங்களும் ஒற்றுமை உருவாக்கி தொழிலாளர்களை உணர்வூட்டுகிற, பிரச்சனைகளை புரிய வைக்கக்கூடிய அடிமட்ட ஒற்றுமையை உருவாக்குகிற காரியத்தை செய்யவில்லை என்றால் ரயில்வேயும் போய்விடும். BSNL ஒழிச்ச மாதிரி சென்னை நகரத்திலேயே இருந்த பொதுத்துறை நிறுவனங்கள் காணும், தமிழகத்தினுடைய நிறுவனங்கள் காணும், இந்தியாவில் எண்ணற்ற நிறுவனங்கள் காணும். இன்னைக்கு வந்த செய்தி என்ன? மீண்டும் நம்முடைய விமான நிலையம் விற்பனைக்கு வரக்கூடிய பட்டியலில் வந்திருக்கிறது என்று இன்றைக்கு பத்திரிகை செய்தி. என்ன நடக்கும்? துறைமுகங்கள், விமான நிலையங்கள், ரயில்வே. இன்னொரு செய்தி இருக்கின்றது, செய்திகள் சொன்னாலே வரிசையாக சொல்லணும். 12 மாநிலங்களில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகள், நேஷனல் ஹைவேயை பணமாக்கல் திட்டத்தின் கீழ் கொண்டு வந்து 6000 கோடி ரூபாய் திரட்டுவது என்று அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. வாங்குறவன் என்ன பண்ணணும்? 1 கிலோமீட்டருக்கு 1.5 கிலோமீட்டருக்கு
ஒரு டோல்கேட் போட்டு வசூலிச்சுக்கணும். இப்பவே பஸ்ஸுக்கு நம்ம கொடுக்குற காசு அல்லது காருக்கு போடுற வாடகையும் பெட்ரோலும் சேர்ந்து எவ்வளோ ஆகுதோ அதை விட கூட அதான் நன்மை. ஆகவே இது ஒட்டுமொத்தமான ஒரு கொள்கை மாற்றம் நாட்டுக்கு தேவைப்படுகிறது என்று தொழிலாளிகள், ஏன்னா எந்த மாற்றம் வருகிற போதும் பாதிக்கப்படுவது முதலில் தொழிலாளிதான், அதிலிருந்து தான் மற்றவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த பாதிப்பை உணர்ந்து அதற்கெதிராக குரல் எழுப்பக்கூடிய போராடக்கூடிய உணர்வு வேண்டும். அதை தான் நம்முடைய தியாகிகள் 50 ஆண்டுகளுக்கு முந்தைய தியாகிகள் தோழர் ராமசாமி போன்று அந்த போராட்டத்தை ஆதரித்து போராட்ட ஒருமைப்பாடுக்கு முன்னுதாரணமாக விளங்கிய ஏராளமான உதாரணங்கள் தமிழ்நாட்டுக்கு உண்டு. 82ஆம் ஆண்டு தொழிலாளர்கள் போராடிய போது அஞ்சான், நகூரான், ஞானசேகரன் என்று 3 விவசாய தொழிலாளிகள் தான் 82ஆம் ஆண்டு ஒரு நாள் வேலை நிறுத்தத்திற்கு தஞ்சையிலே பலியானார்கள் என்பதையும் கூறி அந்த தியாகிகளையும் அந்த போராட்ட உணர்வையும் நம்முடைய போராட்ட ஒற்றுமையையும் வலியுறுத்தி நாம் கொள்கை மாற்றத்திற்காக தொடர்ந்து போராட வேண்டும் என்ற வேண்டுகோளோடு சிஐடிவின் சார்பாக, சிஐடி அகில இந்திய மையத்தின் சார்பாக டிஆர்யூ தோழர்களுக்கு நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தோழர் ஏகேபி அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக வேகன் கிளையினுடைய செயலாளர்